யார் இது? நிக்க மாட்டேங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு யார் சொன்னா? இரு ஜோதி, ஜோதி கொஞ்சம் இருமா. ஏன்? ஐயோ, என்ன இருமாங்கறீங்க? நீங்க யாரும் வேணாங்கிறதுக்காக தானே நான் வீட்டை விட்டு இங்க வந்தேன். இங்க வந்தா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ஐயோ ஜோதி, இது நம்ம வீடு இல்ல. கொஞ்சம் பொறுமையா அமைதியா பேசு. என்ன பொறுமையா இருக்க சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் எங்க போனாலும் என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்கல்ல? ஜோதி, ஏன் கத்துற? நான் உன்னைய பார்க்க வரல. எனக்கு அங்க ஊர்ல இருக்க சங்கடமா இருந்தது. அதான் சென்னையில ஏதாவது ஒரு வேலை பார்க்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நீயும் வீட்டை விட்டு வந்துட்டியா? அதுக்கப்புறம் ஊர்ல அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சங்கடமா இருக்காங்க. என்னை பார்க்கும் போதெல்லாம் அவங்களும் சங்கடப்படுறாங்கன்னு தான் நானும் அப்படியே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆனா நீங்க இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஜோதி. ஆனா ஜோதி, என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தியா? நீ இருக்கிற இடத்துக்கே கடவுள் என்னையும் அனுப்பி வச்சுட்டாரு. ஆமா ஜோதி, நீ இங்கதான் இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏய், இங்க என்ன பேசிட்டு இருக்க? சாட்ட வேலை செய்யணும் என்னெல்லாம் ஐடியா பண்ணி உள்ள வந்த? ஐயோ, அந்த அளவுக்கு உன் வேலையில ஒரு சின்சியாரிட்டி இல்லையாப்பா? ஒரு வேலை சொன்னா அதை செய்யாம வெட்டியா நின்னு கதை பேசிட்டு இருக்க. இல்ல சார், மோட்டர் ஆன் பண்ண, அதுக்கு சுவிட்ச் எங்க இருக்குன்னு தேடி. சரி சரி, வளவளன்னு பேசாம டக்குன்னு காரை கழுவி கிளீன் பண்ணு. ஐயா இன்னும் அரை மணி நேரத்துல வெளியே கிளம்புறாரு. சரி சார், இதோ இப்ப பண்ணிடுவேன். சீக்கிரம் சீக்கிரம். சரி சார், இப்ப பண்ணிடுறேன். நீங்க போங்க. உங்களை உங்களோட புத்தியை காட்டிட்டீங்கல்ல. நான் எங்க இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்து வேலைக்கு சேர்ந்து என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்களா? இல்ல ஜோதி, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல ஜோதி. என்ன அதெல்லாம் இல்லங்கறீங்க? ஏற்கனவே நான் ஏமாத்துனது பத்தாதா? மனச மாத்தி கூட்டிட்டு போலாம் தான் நீங்க வந்திருக்கீங்க. இல்ல ஜோதி, ஜோதி உனக்கு சில விஷயம் புரியவே மாட்டேங்குது. அங்க ஊர்ல யாருமே நிம்மதியாவே இல்ல ஜோதி. நான் மட்டும் இங்க நிம்மதியா இருக்கேனா? சரி, அதை விடு. நம்ம பழசையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டாம். இங்க பாருங்க, எனக்கு எதுவும் வேண்டாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இல்ல ஜோதி, அது ஐயோ, இப்ப என்ன? நான் இங்க இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. நான் நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிட்டா என்ன பண்ணுவீங்க? திரும்ப அங்கேயும் என்ன தேடி வருவீங்களோ? ஜோதி, இப்ப நீ எதுக்காக இங்க இருந்து போனோம்? உங்க எண்ணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ நீ இங்க இருந்தனா கொஞ்ச நாள்ல உன் மனசை மாத்தி நான் திரும்ப கூட்டிட்டு போயிருவேன் தானே பயப்படுற? நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு நீ பயப்படுற ஜோதி. யாரு? நானு? நான் உங்களை லவ் பண்ணிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கா? அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு? பாருங்க, நீங்க எவ்வளவு நாள் இங்க இருந்தாலும் என் மனசை மாத்தி உங்களால கூட்டிட்டு போக முடியாது. என் மனசும் மாறாது. அப்படி ஒண்ணு இருந்தா தானே மாறதுக்கு. ஓஹோ, அப்போ நீ மாற மாட்ட. தேவையில்லாத கனவெல்லாம் காணாதீங்க. ஜோதி, எண்ணி 6 மாசத்துல உன் மனசை மாத்தி என் பொண்டாட்டியா எங்க அப்பா அம்மாக்கு மருமகளா உன்னை நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போல, என் பேரு கார்த்தி இல்ல. என்னெல்லாம் நல்லாதான் இருக்கு. 6 மாசத்துல நாச்சியார் போறதுக்கு போறது என்னமோ உறுதிதான். ஆனா என்னோட இல்ல. நீங்க மட்டும் தனியா தான் போக போறீங்க. ஜோதி,
நான் தனியா போறேனா இல்ல உன்னை கூட கூட்டிட்டு போய் எங்க அப்பா அம்மா முன்னாடி கெத்தா நிக்கிறேனாங்கிறத இன்னும் 6 மாசத்துல பாப்போம். பார்க்கலாம். நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்க போறது கிடையாது. இங்க இருந்து உங்க நேரம் தான் வேஸ்ட் ஆக போகுது. கார்த்தி நல்லபடியா தான் ஆரம்பிச்சிருக்கு. சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுங்க அத்தை. சரி, இந்தாங்க. சாப்பிடுங்க அத்தை. அத்தை, இப்பவாவது சொல்லுங்க, உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஆனா மனசுக்கு தான். என்னம்மா, என்னாச்சு? 25 வருஷமா ஒன்னே ஒண்ணுதான்ப்பா கேக்குறேன். நீங்க 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். அதை என் கண்ணால பாக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்துட்டேன்னா போதும். நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். நான் போறதுக்குள்ள இது நடக்குமா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் பாப்பனா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல அத்தை. அவர் சொன்ன பொய்க்கு ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எனக்கு அது போதும். என்னது மன்னிப்பா? நான் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? பொய் சொன்னது நீங்க தானே? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு நான் என்ன சொன்னாலும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் பண்ணக்கூடாது. நீ யார் என்ன ஆர்டர் பண்றதுக்கு? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. பொண்டாட்டி உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா புருஷன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? பாத்தீங்களா அத்தை, உங்க புள்ளையோட ஆம்பளை திமிர? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நான் அப்படிதான் பொய் சொல்வேன்னு எப்படி பேசுறாரு பாருங்க. இந்த மாதிரி மனுஷன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஏய், உன்னை யார் இப்ப என் கூட வாழ சொன்னா? ஏண்டா அத்தை, எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருமா, ஆசீர்வாதமாவது 2 பேரும் சேர்ந்து வாங்க கூடாதா? மா, முதல்ல அந்த உண்மை விளம்பிக்கே ஆசீர்வாதம் கொடுங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. தீர்க்க சுமங்கலியா இருமா. சீக்கிரமே உன் புருஷன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும். ஏண்டா இப்படி இருக்க? நீயாவது விட்டு கொடுத்து போறதுல என்ன வந்துச்சு உனக்கு? அம்மா, அவ விட்டு கொடுத்து போலாம்ல. வக்கீல் வேலை பார்த்துட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவ நேர்மையா இருந்துட்டு போட்டோம். அத பத்தி நான் ஏதாவது கேட்டேனா? என்ன பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? அவ சொல்ற மாதிரிலாம் என்னால வாழ முடியாதுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுசோட இருப்பா. சீக்கிரமே உன் பொண்டாட்டி கூட சேரணும்பா. ஏமா ஆசீர்வாதம் பண்ண சொன்னா வேண்டாததெல்லாம் பேசிட்டு இருக்கப்பா. கடவுளே, இவங்க 2 பேரையும் எப்பதான் ஒண்ணு சேர்க்க போறியோ? ஏன் தான் இவங்க 2 பேரும் இப்படி பிடிவாதமா இருக்காங்களோ தெரியல. நான் சாகறதுக்குள்ள இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத பார்க்கணும். இத மட்டும் நடத்தி கொடுத்துருப்பா. ஜோதியை பார்க்க வந்து கடைசி கார் துடைக்க வேண்டியதாகி போச்சே.
சரி, எப்படியோ ஜோதி மனசு மாறணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஹூ. ஜோதி, மேடம், எனக்கு ஹயாத்துல ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த நிரஞ்சனாவோட டைவர்ஸ் ஃபைல் அங்க இருக்கு. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? சரி மேடம். மேடம் 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 ஒரு நிமிஷம் இருங்க. இந்த விஷயம் சாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? அவரோட கார்ல நீங்க வாட்ட ஏறி போயிட்டு இருக்கீங்க. உனக்கு யார் சொன்னது இது அவரோட காருன்னு? கார் பெருசா இருக்குல்ல, இது அவரோட கார் தானே? பெருசா இருந்தா அவரோட காரா? உங்க சாரோட காரு அதோ அங்க நிக்குது பாரு. பழைய மாடல் அதுதான். அப்ப இது இது என்னோட கார். உங்க காரா? நல்ல வேலைக்காரன். காரை நல்லா தொடச்சிருக்கேன். தேங்க்யூ மேடம். ஜோதி முன்னாடியே முக்காங்கண்ணா. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தொடச்சதெல்லாம் வீணா போச்சே. ஐயோ, சாரு வேற வர நேரமாச்சே. அவர் வண்டி தொடக்கலன்னு திட்டுவார. என்னம்மா, உங்க மேடம் சீக்கிரம் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஆமா சார். சீக்கிரம் கிளம்பி என்ன பண்றது? ஜெயிக்க போறது நான் தானே. வாங்க சார், இன்னுமா தொடச்சு முடியல? இந்த முடிஞ்சு சார். ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து தொடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பார்த்து பார்த்து தொடச்சா? ஆமா சார். அப்படி ஒண்ணும் தெரியலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க சார், நல்லா தெரியும். யாரோ கூப்பிடுறான். உனக்கு தெரிஞ்சிட்டானோ? ஹலோ, சொல்லுங்க. ஓ அப்படியா? நாளைக்கா? சரி சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். தம்பி, இன்னைக்கு நடக்க வேண்டிய மீட்டிங்க நாளைக்கு மாத்திட்டாங்க. அதனால வெளியில போக வேண்டிய வேலை இல்ல. ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்காக நீ காரை துடைக்கிறதெல்லாம் நிறுத்திடாத. இதே மாதிரி டெய்லி தொடச்சுக்கிட்டே இரு, புரியுதா? இத பாரு, அந்த டயர் எல்லாம் ஒரே கருப்பா இருக்கு, சுத்தம் பண்ணி வை. யாரா அவன்? டயர்லாம் கருப்பா தானடா இருக்கும். ஐயோ, இவங்களெல்லாம் என்ன பண்ண? இன்னும் என்னென்னலாம் சந்திக்க போறேனோ இதுக்கப்புறம். ஜோதிய மனசு இப்போ எதுக்கு சென்னைக்கு வந்து இந்த மாதிரி காரை கழுவி கண்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பேசாம ஊருக்கு போலாம்ல? போலாமே, வா, 2 பேரும் சேர்ந்து போவோம். என்ன கிண்டலா? நான் இப்போ உங்க கூட ஊருக்கு வரேன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் நீ வராம நான் எப்போ ஊருக்கு போறேன்னு சொன்னேன். நடக்காத ஒண்ணுக்காகலாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதையும் பார்க்கலாமே ஜோதி, நான் நடத்தி காட்டுவேன். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. ஒழுங்கா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்ப உன் வாழ்க்கை என்ன ஆறது ஜோதி? ஏன் வாழ்க்கை? அததான் தாலி கட்டி நீங்க நாசமாக்கிட்டீங்களே. என்னதான் இப்படி ஆக்கிட்டீங்க? நீங்களாவது உங்க கடையில நல்ல மரியாதையா இருக்கலாம்ல. இங்க வந்து இப்படி கண்டவங்க காரை தொடச்சு ஒரு வேலைக்காரங்க மாதிரி. சொன்னா கேளுங்க, போய் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க அத்தையாவது சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் ஊருக்கு போய் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிட்டு கடையில வியாபாரத்தை பார்த்தேன்னா நான் ஊர்ல ராஜா மாதிரி இருப்பேன். ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஏன் சந்தோஷமா இருக்க முடியாது? ஐஸ்வர்யா உங்க மேல உயிரே வச்சிருக்கா. ஆனா என்னோட உயிர் உன்கிட்ட தானே இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணது உங்களுக்கு சந்தோஷம்? கண்டிப்பா. கண்டிப்பாவா?
அதான் என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கல்ல. இப்ப சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? இப்ப இல்ல, ஆனா கூடி சீக்கிரமா சந்தோஷமா இருப்போம். நீயும் என் கூட சந்தோஷமா இருப்ப. இது எல்லாமே நல்லபடியா நடக்கும். கனவுல கூட நடக்காது. இப்படியே இந்த காரை காலம் முழுக்க தொடச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்ககிட்ட போய் நான் இவ்ளோ பேசுறேன் பாருங்க, என்ன சொல்லணும்? அம்மா, அம்மா சொல்லுமா. கார்த்தி, எப்படிடா இருக்க? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. எங்க தாண்டா இருக்க? சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேம்மா. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருமா, அவரு கூட தான் நான் தங்கி இருக்கேன். ஏண்டா கார்த்தி, அவ்வளவு பெரிய ஊர்ல ஜோதிய போய் நீ எங்கன்னு தாண்டா தனியா தேடுவ? அம்மா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் இருந்தேன். ஜோதி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேம்மா. கார்த்தி, என்னடா சொல்ற? என் மருமக இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? அந்த ஆண்டாளம்மா காப்பாத்திட்டாடா. அவகிட்ட நான் வச்ச வேண்டுதல் வீண் போகல. அம்மா, தெரிஞ்சது மட்டும் இல்ல, இப்ப நானு அவ எங்க இருக்காளோ அங்கதான் இருக்கேன். நெசமாவா? ஜோதி உன் கூடவா இருக்கா? டே கார்த்தி, நீ போன குடுறா, நான் அவகிட்ட பேசணும். அம்மா, அவ இப்பதான் ஒரு வேலையை உள்ள போனா, அப்புறமா பேசலாமா. நீ அவகிட்ட கேட்டியா ஏன் ஜோதி வீட்டை விட்டு வெளியில போனன்னு? எங்கம்மா, அவளுக்கு இன்னமும் நம்ம மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லம்மா. அப்படியேதாம்மா இருக்கா. அப்போ உன்கிட்ட அவ பேசவே இல்லையா? இல்லம்மா, அப்படியே பேசினா கூட கோவமா தாம்மா பேசுறா. டே கார்த்தி, என்னடா இப்படி சொல்ற? உன் கூட அவ இருக்கிறான்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. அம்மா, இரு, நான் சொல்றத கேளு. உடனே நீ கவலைப்பட ஆரம்பிச்சிடாத. அவ கூட தானே நான் இருக்கேன். எப்படியும் அடிக்கடி என்கிட்ட அவ பேசிதான் ஆகணும். சரிடா கார்த்தி, அவ கிடைச்சிட்டால நல்லபடியா? அதுவே எனக்கு போதும்டா. டே கார்த்தி, நீ அவகிட்ட பக்குவமா கோவம் வராத மாதிரி நடந்துக்கடா. அம்மா, அதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? நான் பக்குவமா தான் நடந்துக்கிறேன். இங்க என்னடானா, உங்க அப்பா வேற ஜோதி வரமாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காருடா. அம்மா, விடுமா, அவருக்கு பிடிச்சத சொல்லிட்டு போட்டோம். அதான் 6 மாசம் டைம் கொடுத்துருக்காருல்ல. அதுக்குள்ள எப்படியாவது ஜோதியோட மனசை மாத்தி உறுதியா நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேம்மா. ஆமாண்டா, அது நடக்கணும். அதுக்குதே நான் என் உசுர கையில புடிச்சு காத்து கிடக்குறேன். அம்மா, நீ வேணா பாரு, உன் மருமக நம்ம வீட்டுக்கு வந்த உடனே உன் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் அப்படியே பறந்து போகுது. டே கார்த்தி, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடா. பக்கத்துல இருந்தா ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புடா. அம்மா, இப்ப என்ன, உனக்கு அவ போட்டோ தானே வேணும்? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவளை போட்டோ எடுத்து நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீ அவளை அப்படியே பார்த்துட்டே இரு. போதுமா? சரிடா. சரி அம்மா, நீ நிம்மதியா இரு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துல அவ போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரிடா. அம்மா போட்டோ கேட்டாங்க, ஜோதி போட்டோவை அனுப்பணும். எங்க இருப்பா? பாப்போம். எங்கேயும் காணோம். ஜோதி